ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ரொம்ப சுவையான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ராஜ்மா கறி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன், ரெண்டு துண்டு பட்டை, 2 துண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா இது பொரியட்டும். இது பட்டரில் செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பட்டர் இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயிலில் கூட பண்ணுங்கள். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் ஒன்று போட்டுக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் வெங்காயம் வந்த உடனே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் கிட்ட நம்ம போட்டுக்கலாம். இதோட மசாலா வடை போகணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளியை அரைச்சி ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். அதுவும் நல்ல மசாலா, பச்சை தக்காளிங்கிறதுனால நல்ல மசாலா வடை போடுற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா தக்காளி வதங்கி மசால் வடைலாம் போனதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகா வத்தல், அதுக்கப்புறம் மல்லிப்பொடி எல்லாத்தோட பொடியும் போட்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வச்சு இப்போ நல்லா ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சு நல்லா ஒரு 6 விசில் வச்சு எடுத்துட்டேன். லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சும் கூட விட்டுட்டேன். இப்போ அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக உப்பு தேவைப்படும், அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச தண்ணி இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா தேவையான அளவு தண்ணி. நம்ம சப்பாத்திக்காக செய்கிறனால கெட்டியாக தான் இந்த கிரேவி பண்ண போகிறேன். நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதித்து மசால் வடையெல்லாம் போயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலைகளை கை நிறைய போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம், அந்த டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா பாருங்கள், இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ எடுத்துக்கலாம். இது பூரி, சப்பாத்தி, ஆப்பம், சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். சாதத்துக்கு இந்த கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.